மீண்டும் மத்தியில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்தால் மத்திய அரசின் கீழ் இயங்கும் போதை தடுப்பு பிரிவு அலுவலகம் கோவையில் திறக்கப்படும் என பாஜக வேட்பாளர் அண்ணாமலை அறிவிப்பு. கோவை சௌரிபாளையம் பகுதியில் இன்று கோவை நாடாளுமன்ற தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக போட்டியிடும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு வாக்குகளை சேகரித்தார். தற்பொழுது அவர் மக்களிடம் கூறுகையில், கடந்த 10 ஆண்டுகளில் பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்சியில் மக்களுக்கு பல்வேறு திட்டங்களை பிரதமர் மோடி கொண்டு வந்துள்ளார். 2024ஆம் ஆண்டு நடைபெறும் தேர்தல் முக்கியமான தேர்தல். அடுத்த 5 ஆண்டுகளில் உங்களது அடித்தளத்தை அமைக்கும் தேர்தல். எனவே உங்களது வாக்குகளை இவிஎம் இயந்திரத்தில் முதலிடத்தில் உள்ள பாரதிய ஜனதா கட்சி சின்னமான தாமரையில் வாக்குகளை செலுத்துங்கள் என்றார். மீண்டும் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்தால் மத்திய அரசின் கீழ் இயங்கும் போதை தடுப்பு பிரிவு அலுவலகம் கோவையில் திறக்கப்படும். சமூக விரோதிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். சமூக விரோதிகளுடன் இருப்பவர்கள் திமுகவினர் என்று தெரிவித்தபடி விடைபெற்று சென்றார். மித்த கட்சியெல்லாம் பாத்தீங்கன்னா சமூக விரோதிகள் கலந்திருக்கிறாங்க. சமூக விரோதிகளுக்கும் கட்சிகளுக்கும் வித்தியாசம் இல்லாம திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது. ஆனால் நம்பிக்கையோடு இருங்கள், மாற்றத்திற்கு தயாராகுங்கள், தாமரைக்கு ஆதரவு கொடுங்கள். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய். இருக்கக்கூடிய நம்முடைய ஒன்றிய தலைவராக அவர்கள், ஒன்றிய துணைத் தலைவர் செந்தில்குமார் அவர்கள், வர்த்தக அணியினுடைய மாவட்ட செயலாளர் சுந்தரராஜ் அவர்கள், மகளிர் அணி மாவட்ட தலைவர் திருமதி ஜெயஸ்ரீ குன்னத் அவர்கள், இளைஞர் அணியினுடைய அரவிந்த் அவர்கள், செல்லக்குட்டி துரைசாமி, பழனிசாமி அவர்கள், சிவஞான பிரகாஷ் அவர்கள், சுப்பிரமணியம் அவர்கள், பாலசுப்ரமணியம் அவர்கள், ராக்கியப்பன் அவர்கள், விக்னேஸ்வரன் அவர்கள், சிவராஜ்குமார் அவர்கள், கதிர்வேல் அவர்கள், சொர்ணா மீனா அவர்கள், சேஷாதிரி சீனிவாசன் அவர்கள், ஹைடெக் சோம் அவர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து நம்ம எல்லாம் இந்த பகுதியில் வழிநடத்தக்கூடிய ஐயா சின்னசாமி அவர்கள் நம்மோடு இருக்கின்றார்கள். அவருக்கு நன்றி தெரிவித்து, அண்ணன் கர்னல் பாண்டியன் அவர்கள் நன்றி தெரிவித்து, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடன் நக்கீரன் அவர்கள் நன்றி தெரிவித்து, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அருமை சகோதரர் அசோக் ஸ்ரீநிதி அவர்களுக்கும், மன்னன் வி வாசன் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் தமிழ் மாநில காங்கிரஸ் அவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய். மாதத்தை பொறுத்த வரைக்கும் பொறுமையா உங்களோட இருக்கும். ஆதரவு ரொம்ப நன்றிங்க. அதுக்கு முன்னாடி இது பிரச்சார வண்டி வரும். இந்த வண்டிக்கு முன்னாடி 744